அனைவருக்கும் ஜனாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் உலகரங்கில் தடம் பதித்த வரலாற்று ரீதியாக பேசு பொருளாக மாறிய பல்வேறுபட்ட நபர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் அவர்கள் தடம் பதித்த விடயங்கள், தடம் மாறிய விடயங்கள், அதே போன்று ஒவ்வொரு நிகழ்வுகளிலிருந்தும் நாம் எப்படிப்பட்ட வரலாற்றை எடுத்துக்கொள்கிறோம், அந்த வரலாற்று நிகழ்வு என்பது நிகழ்கால வாழ்க்கைக்கும் எதிர்கால கட்டமைப்புக்கும் எப்படியான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது, இதனூடாக ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி எப்படியெல்லாம் வளர்ந்திருக்கிறது, அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, வல்லரசு நாடுகள் எப்படி தங்களை மிக சிறந்த வல்லரசுகளாக உருவாக்கிக் கொள்வதற்காக எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் உருவாக்கி இந்த நிகழ்கால வாழ்க்கையை அவர்கள் கட்டமைத்திருக்கின்றார்கள், எதிர்காலத்தை அவர்களுடைய வழியில் சென்று பின்பற்ற போகிறோமா அல்லது எமக்கான ஒரு தனி அடையாளமாக ஒவ்வொரு நாடுகளும் பொருளாதாரத்தை வளர்த்தி எடுத்து அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி செல்ல போகிறார்களா என்கின்ற ரீதியில் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தடமிடும் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு வழங்கி வருகிறோம். குறிப்பாக கடந்த வாரம் மிக முக்கியமாக இந்த பனிப்போர் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் ஆரம்பித்து வைத்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் அதிகமாக பேச வேண்டும். முதலாம் உலகப் போரை பார்த்துவிட்டோம், இரண்டாம் உலகப் போரை பற்றி அதிகமாகவே தெரிந்து கொண்டோம். இதனால் மூன்றாவது உலகப் போராக மாறிவிடுமோ என்ற எச்சத்தில் இடம்பெற்ற, அதுவும் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் இடம்பெற்ற பனிப்போர் என்பது 40 வருடங்களுக்கு மேலாக செல்லும் பொழுது எப்பொழுதுமே உலகம் ஒரு பதட்டத்தோடையே காணப்பட்டது. அந்த பதட்டத்தினுடைய ஒட்டுமொத்த கதைகளையும் தான் உங்களுக்கு கூறுகிறோம். கடந்த வாரத்தினுடைய முடிவாக இந்த வாரம் இன்னும் பல்வேறு நாடுகளில் இந்த இரண்டு வல்லரசுகளும் கம்யூனிசத்தையும் முதலாளித்துவத்தையும் பரப்புவதற்காக அல்லது தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக எப்படிப்பட்ட வகிப்பாகங்களை எல்லாம் மேற்கொண்டிருந்தார்கள், இவர்களுடைய வளர்ச்சி என்பது இன்றைய நிகழ்காலத்தின் தாக்கமாக எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது, அதுவும் பனிப்போரினுடைய தொடர்ச்சியாக நாம் கடந்த வாரம் பார்த்ததை தாண்டி இன்னும் பல்வேறுபட்ட நாடுகளில் இவர்களுடைய ஆக்கிரமிப்பு என்பது எப்படி இடம்பெற்றது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். இது தடம் வரலாற்றின் மறுபக்கம். இரண்டாம் உலக மகா யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் உலகம் மூன்றாக பிரிக்கப்படுகிறது. எப்படி கண்டங்கள் நாடுகளாக பிரிக்கப்பட்டு நாடுகளில் பிளவுகள் உருவாக்கப்பட்டு போர்கள் உருவாக்கப்பட்டதோ அதே போன்று உலகம் இந்த இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் பின்பு மூன்றாக பிரிக்கப்பட்டது. குறிப்பாக ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் ரஷ்யா, அதற்கு பின்பு இந்த இரண்டு அணிகளிலும் சேராத அணி சேரா நாடுகள் என்கின்ற ரீதியில் மூன்றாக உலகம் பிளவுபட்டது. ஆனாலும் கூட ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டது. இந்த மூன்றாம் உலக நாடுகள், அதாவது அணி சேரா நாடுகளை எப்படியாவது தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பக்கம் அபிவிருத்தி வளர்ச்சி என்கின்ற ரீதியில் அவர்களிடம் சென்று எப்படியாவது அந்த நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிட்டு அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு பக்கம் கம்யூனிசத்தை எவ்வாறு பரப்ப வேண்டும், அதே நேரத்தில் முதலாளித்துவ கொள்கையை எப்படியாவது அவர்களை பின்பற்ற வைக்க வேண்டும் என்கின்ற ரீதியில் இந்த இரு வல்லரசு நாடுகளினுடைய தலையீடு என்பது 1950ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு அதிகமாகவே காணப்பட்டது. இருந்தாலும் கூட ஒவ்வொரு காலனித்துவத்தின் கீழும் இருந்து விடுபட்ட நாடுகள் யாரை தீர்மானிப்பது, இவர்களின் பின் நாம் செல்வதா அல்லது தனித்து இன்றி எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான வழிமுறைகளை கையாளுவதா என்கின்ற ரீதியில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த பொழுது திறந்த பொருளாதாரம் வருகின்ற பொழுது பல்வேறுபட்ட மாற்றங்கள் உருவாக தொடங்குகின்றன. குறிப்பாக ஒவ்வொரு நாடுகளுடனான கொடுக்கல் வாங்கல்கள் அதிகரிக்கும் பொழுது நாட்டை அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்வதற்கும் பொருளாதார ரீதியாக உயர்ந்த மட்டத்தில் அடைவதற்குமாக தங்களுடைய மொத்த தேசிய உற்பத்தியை பெருக்குவதற்காக பல்வேறுபட்ட நாடுகளுடன் நட்புறவு ரீதியாக ஒவ்வொரு நாடுகளும் பல்வேறு கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட தொடங்குகிறார்கள். இதனூடாக திறந்த பொருளாதாரம் மிக வேகமாக அதிகரிக்கும் பொழுது இந்த ரஷ்யாவும் அமெரிக்காவும் தன்னுடைய பங்கை மிக இலகுவாக செய்ய தொடங்குகிறார்கள். குறிப்பாக நாடு பிடிக்கும் வேட்கையில் வளங்களை சுரண்டல் என்பது இந்த இரு நாடுகளுக்கும் அந்த காலகட்டத்தில் மிகவும் பிடித்த ஒரு வாக்கியமாக மாறியிருந்தது. அதுவும் ஆசிய நாடுகளையும் மத்திய கிழக்கு நாடுகளையும் எப்படியாவது தங்களின் பக்கம் கொண்டு வர வேண்டும். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளிலே இருக்கின்ற பெட்ரோலிய வரத்தை எப்படியாவது சுரண்ட வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்திய இரு நாடுகள் தான் இந்த ஈராக்கும் சவுதி அரேபியா. நசார் மிக சரியாக இவர்களுடைய ஒட்டுமொத்த சதி திட்டங்களையும் தன்னுடைய பார்வைக்கு கொண்டு வந்து அவர்களினூடாக எப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்கின்ற ரீதியில் அவர் மிக சிறப்பாக காய் நகர்த்தல்களை மேற்கொண்டிருந்தால் அதில் வெற்றியும் பெற்றிருந்தார். குறிப்பாக சூயஸ் கால்வாய் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை இதற்கு முன்பாக நாம் பேசியிருந்தோம். இந்த காலகட்டத்தில் தான் சூயஸ் கால்வாயினுடைய திட்டம் என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. நசாரினுடைய ஆட்சி காலத்தில் தான் இன்றைய இந்த பொருளாதாரத்தில் அதிலும் போக்குவரத்து துறையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணியாக இருந்த சூயஸ் கால்வாய் என்பது ஆரம்பிக்கப்படுகிறது. ஆசிய நாடுகளை இணைக்கும் ஒரு திட்டமாக இது மிகப்பெரிய போக்குவரத்து துறையின் ஆச்சரியமாக இது மாறியிருந்தது. இருந்தாலும் ரஷ்யாவினுடைய தலையீடும் காணப்பட்டது, அமெரிக்காவினுடைய தலையீடும் காணப்பட்டது. ஆனால் வெற்றி பெற்றது என்னவோ எகிப்து தான். குறிப்பாக சிஐஏ பற்றியும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்கா
சிஏஏயினூடாக பல்வேறுபட்ட மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், அவர்களுக்கு சார்பாக செயற்படுகின்ற நாடுகளை ஆதரிக்க தொடங்கினார்கள் சிஏஏ அமைப்பினர். அவர்களுக்கு எதிராக, அதாவது முதலாளித்துவத்தை பின்பற்றாத நாடுகளை எப்படியாவது கிளர்ச்சியை ஏற்படுத்தி அந்த நாடுகளிலே ஒரு பிரச்சனையை உருவாக்கி அங்கு இருக்கின்ற தலைவர்களை கொள்வதற்கு கூட அவர்கள் தயங்கவில்லை. இவ்வாறு சிஏஏ அமைப்பு ஒரு பக்கம் மிக வேகமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது, கேஜிபி அமைப்பு இன்னும் ஒரு பக்கம் மிக வேகமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இரு நாடுகளும் இந்த பனிப்போரின் உச்சமாக பல்வேறுபட்ட நாடுகளை தங்களுடைய சுய நலத்திற்காக பயன்படுத்திய இந்த கதையினுடைய தொடர்ச்சியாக அடுத்து என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இடம்பெற்றது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். ஆய்வாளர்கள் உலகத்தை 3 விதமான பிரிவுகளாக பிரித்தனர். ஐக்கிய அமெரிக்கா மற்றும் அதன் நேச நாடுகள் முதலாம் உலக நாடுகளாகவும், சோவியத் யூனியன், சீனா மற்றும் அதன் உறுப்பு நாடுகள் 2ஆம் உலகம் எனும் பிரிவாகவும் கூறப்பட்டது. 3வது உலக நாடுகள், அதாவது அணி சேரா நாடுகள் எனும் பிரிவு இந்த 2 அணிகளிலும் சேராத நாடுகளை குறித்தது. குறிப்பாக இவை வளர்ச்சி குறைந்த முன்னாள் காலனித்துவ நாடுகளாக காணப்பட்டன. பனிப்போர் வீரியமான கட்டத்தை அடைந்த போது 2 வல்லரசுகளும் 3ஆம் உலக நாடுகளில் தமது பலத்தை நிலைநாட்டி அதிகார பரப்பை அதிகரிக்க வேண்டும் என விரும்பின. இந்த போட்டியின் நடுவில் சிக்கிக்கொண்ட பல சிறிய நாடுகள் கடும் பாதிப்பை எதிர்நோக்கின. அமெரிக்காவை பொறுத்தவரை வளங்கள் மற்றும் மூலப்பொருட்களுக்காக 3ஆம் உலக நாடுகளுடன் நட்புறவை பேண வேண்டிய தேவை இருந்தது. குறிப்பாக மத்திய கிழக்கில் காணப்பட்ட பெட்ரோலியம் அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கும் இராணுவ தேவைக்கும் இன்றியமையாததாக காணப்பட்டது. அமெரிக்கா இந்த வளங்களை கைப்பற்றுவதை தடுக்கும் முகமாக குருசேவ் 3ஆம் உலக நாடுகளுடன் ராஜதந்திர ரீதியில் நல்லுறவை பேணி வியாபார தொடர்புகளை ஏற்படுத்தினார். இதன் மூலம் அவர்களது ஆதரவையும் பெற்றுக்கொண்டார். பல 100 ஆண்டுகளாக மேற்கத்திய நாடுகளிடம் காலனித்துவ அடிமையாக இருந்து வந்தபடியால் இந்த சிறிய நாடுகள் இலகுவாக சோவியத்தின் பக்கம் சாய்ந்தன. சிஏஏ அமைப்பு விரைவாக செயற்பட்டு இந்த நாடுகளை அமெரிக்காவின் நட்பு நாடுகளாக மாற்றும் பணியில் ஈடுபட்டது. சிஏஏ அமைப்பு 1949ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட 3 வருடங்களுக்குள்ளாகவே விரைவான வளர்ச்சியை பெற்றது. சிஏஏ உறுப்பினர்களின் எண்ணிக்கை 10 மடங்காக அதிகரித்தது. வெளிநாட்டு கிளைகள் 7லிருந்து 47ஆக அதிகரித்தது. அவர்களது வருடாந்த செலவினம் $4.7 மில்லியன் டாலர்களிலிருந்து $82 மில்லியன் டாலர்களாக அதிகரித்தது. அமெரிக்காவின் திட்டங்கள், கொள்கைகளுக்கு எதிராக செயற்பட்டு வந்த இடதுசாரி தலைவர்கள் மற்றும் சோவியத் ரஷ்யா பக்கம் சென்று விடுவார்கள் என்று அனுமானிக்கப்பட்ட தலைவர்கள் கொலை செய்யப்பட்டனர். 1953ஆம் ஆண்டு ஈரான் ஜனாதிபதிக்கு எதிரான புரட்சிக்கு சிஐஏ மறைமுக ஆதரவு வழங்கியது. அப்போதைய ஈரான் பிரதமர் பிரிட்டிஷிற்கு சொந்தமான ஆங்கிலோ ஈரானிய எண்ணெய் நிறுவனத்தை அரசுடைமையாக்கினார். சிஐஏ அமைப்பு ரகசியமாக செயற்பட்டு புரட்சியை ஏற்படுத்தி அவரை கைது செய்தது. புரட்சியின் பின்னர் அமெரிக்க கைப்பாவை ஷா முகமது ரேஷா நாட்டின் தலைவர் பதவியில் அமர்த்தப்பட்டார். முன்னாள் பிரதமர் 3 வருடங்கள் சிறை தண்டனைக்கு பின்னர் வாழ்நாள் முழுவதும் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டு உயிரிழந்தார். அவரது உடல் கூட அவரது வீட்டின் அறையில் வைத்து எரித்து வெளியே செய்தி வராமல் தடுக்கப்பட்டது. எனினும் இந்த நிகழ்வு அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பியது. தொடர்ந்து அமெரிக்கா ஷா அரசாங்கத்திற்கு வழங்கி வந்த ஆதரவு மத்திய கிழக்கு வலயத்தில் மேற்குலகத்திற்கு எதிரான அலைகளை உருவாக்கியது. 1979ஆம் ஆண்டு ஷாவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு மேற்குலகத்திற்கு எதிரான ஆட்சி உருவாக்கப்பட்டது. இதன் போது இடம்பெற்ற கலவரங்களில் 52 அமெரிக்கர்கள் உயிரிழந்தனர். இதை போன்றதொரு சம்பவம் குவாட்டமாலா நாட்டிலும் இடம்பெற்றது. ஜேக்கப் ஆர் பென்ஸ் அமெரிக்காவின் யுனைடெட் ப்ரூட் கம்பெனியை தேசிய உடைமையாக்க அவர் முன்மொழிந்தார். இதனை அடக்க சிஐஏ 1954ஆம் ஆண்டு புரட்சியை உண்டாக்க ஏற்பாடு செய்தது. ஜனாதிபதியை பதவியிலிருந்து நீக்கி கொடுங்கோல் அதிகார இராணுவ தளபதி ஒருவரை பதவிக்கு கொண்டு வந்தனர். எந்த ஒரு அரசு தலைவரும் அமெரிக்காவுக்கு எதிரியாக மாறிவிடுவார் என்று சிஐஏ எண்ணினால் அவர் இலக்கு வைத்து அடிக்கப்பட்டார். முன்னாள் பெல்ஜிய நாட்டின் காலனியான கொங்கோவின் ஜனாதிபதி பேட்ரிஸ் லுமும்பா 1960களில் கொலை செய்ய சிஐஏவால் இலக்கு வைக்கப்பட்டார். இதற்கு காரணம் அவர் உள்நாட்டு கலவரங்களை அடக்குவதற்காக சோவியத்தின் உதவியை பெற்றுக்கொண்டார் என்பதாகும். எனினும் 1962ஆம் ஆண்டு அவர் அமெரிக்காவின் ஆதரவு சக்திகளால் கொலை செய்யப்பட்டார். மீண்டும் இராணுவத்தை சேர்ந்த கொடுங்கோல் தளபதி ஒருவரை அவருக்கு பதிலாக நியமித்தனர். அமெரிக்க தேசத்தின் அடிப்படை கொள்கையான சுயாட்சி மற்றும் ஜனநாயகம் ஆகிய கொள்கைகளை கணக்கில் கொள்ளாது சிஐஏ உலகம் முழுவதும் அமெரிக்க ஆதரவு கொடுங்கோல் ஆட்சியாளர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கி வந்தது. சோவியத்தின் பக்கம் இந்த நாடுகள் சென்றுவிடக் கூடாது என்பதையும் தாண்டி ஒவ்வொரு நாட்டிலும் தீர்மானமிக்க சக்தியாக விளங்குவதற்கு அமெரிக்கா அதிக அக்கறை செலுத்தியது. 2 வல்லரசு நாடுகளும் ஒன்றையொன்று எதிர்த்து காய்களை நகர்த்தி கொண்டிருந்த போது இதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்திய ஒரு சில 3ஆம் உலக நாட்டு தலைவர்கள் இரு வல்லரசுகளின் போட்டியில் தமக்கு சாதகமான பல நன்மைகளை பெற்றுக்கொண்டனர். எகிப்து தலைவர் கமால் அப்துல் நசார்
1950களின் நடுப்பகுதியில் இதனை நிகழ்த்தி காட்டினார். அஸ்வான் அணைக்கட்டு திட்டத்திற்கு ஐக்கிய அமெரிக்காவின் நிதி உதவியை அவர் பெற்றுக்கொண்டார். அதே நேரம் சோவியத் யூனியனின் பகுதியான செக்கஸ்லோவாக்கியாவிலிருந்து ஆயுதங்களை எகிப்து வாங்கியது. எனினும் செக்கஸ்லோவாக்கியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆயுத கொடுக்கல் வாங்கல் ஐக்கிய அமெரிக்காவை கவலை கொள்ள செய்தது. சீனாவின் பக்கம் அவர் சென்று விடுவார் என எண்ணிய அமெரிக்கா அணைக்கட்டு திட்டத்திற்கான நிதி உதவியை இடைநிறுத்தியது. எனினும் சோவியத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி நிதிசார் உதவிகளை பெற்றுக்கொண்டார். மேற்குலக நாடுகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சூயஸ் கால்வாயை தேசியமயப்படுத்தினார். இந்த கால்வாய் மத்தியதரை கடலிலிருந்து இந்திய பெருங்கடலுக்கு செல்வதற்காக உருவாக்கப்பட்டது. சர்வதேச ஒத்துழைப்புடன் உருவாக்கப்பட்டு இது நிர்வகிக்கப்பட்டு வந்தது. நசாரின் இந்த தேசியமயமாக்கல் செயல் மேற்குலக நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகளுக்குள் செல்வதை தடுத்துவிடும் என அவர்கள் எண்ணினர். பிரிட்டிஷ், பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இஸ்ரேலுடன் கைகோர்த்தன. இந்த கூட்டுப்படை எகிப்தின் மீது இராணுவ நடவடிக்கை மேற்கொண்டது. எனினும் ஆச்சரியகரமாக ஐக்கிய அமெரிக்கா இந்த தாக்குதலை எதிர்த்து எகிப்தின் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என கூறியது. பிரிட்டனின் இந்த தாக்குதல் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும் அமைதியற்ற சூழலை உண்டாக்கும் என குருசேவ் கூறினார். பிரிட்டிஷ் படைகள் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். 2 எதிரி நாடுகள் ஒரே குரலில் விடுத்த இந்த எச்சரிக்கைகளால் நிலை குலைந்த பிரிட்டிஷ், பிரான்ஸ் படைகள் அவமானகரமான வகையில் முற்றுகையை விட்டு வெளியேறினர். இந்த ஒரு சம்பவம் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளை உலக வரைபடத்தில் வல்லரசு ஆதிக்க சக்தி என்ற அந்தஸ்திலிருந்து கீழே இறக்கிவிட்டது. இந்த ஒட்டுமொத்த குழப்பத்தின் இறுதியில் வெற்றி பெற்றது என்னவோ நசார் மட்டும்தான். கால்வாயை பாதுகாத்து எகிப்து நாட்டையும் காலனித்துவ ஆட்சியாளர்களிடமிருந்து பாதுகாத்துக் கொண்டார். இதன் மூலம் அரபு தேசியவாதத்தின் தலைவராக அவர் பார்க்கப்பட்டார். 2 வல்லரசுகளும் அவரது அனுமதிக்காக சண்டையிட்டுக் கொண்டன. சூயஸ் கால்வாய் பிரச்சினை ஐக்கிய அமெரிக்காவுக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பை உண்டாக்கியது. ஐசனோவர் அரசாங்கம் ஏற்கனவே நிகழ்ச்சி நிரலில் இருந்த திட்டத்தை மத்திய கிழக்கு நாடுகளிலும் அமுல்படுத்தியது. அதாவது கம்யூனிசத்திற்கு எதிரான மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இராணுவ மற்றும் பொருளாதார நிதியுதவி அமெரிக்காவால் வழங்கப்பட்டது. 1958இல் லெபனான் நாட்டிற்கு அமெரிக்க படைகள் அனுப்பி வைக்கப்பட்டனர். மறுபுறம் சோவியத்தும் பல நாடுகளுக்கு தமது படைகளை அனுப்பி வைத்தது. 1961ஆம் ஆண்டு புதிய ஜனாதிபதி பதவியேற்றுக் கொண்டார். ஜான் எஃப் கெனடியின் அனுபவமின்மையை பயன்படுத்திக் கொள்ள நினைத்த குருசேவ் அதே ஆண்டு வியன்னாவில் வைத்து அவரை சந்தித்தார். பெர்லின் நகரத்தின் கட்டுப்பாட்டை கைப்பற்றுவது இதன் பிரதான நோக்காகும். 1958இல் சோவியத் விதித்த 6 மாத காலக்கெடுவை மீண்டும் புதுப்பித்து கெனடியிடம் அளித்தார். அதாவது 6 மாத காலத்திற்குள் அமெரிக்க படைகள் மொத்தமாக பெர்லினை விட்டு விலக வேண்டும் என்பதாகும். ஆனால் சுதாகரித்துக் கொண்ட ஜான் எஃப் கெனடி அமெரிக்காவின் சர்வதேச நாமம் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். இந்த கோரிக்கையை நிராகரித்த ஜான் எஃப் கெனடி செனட் சபைக்கு பாதுகாப்பு செலவின் ஒதுக்கத்தை மேலும் $3.2 பில்லியன் அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். அத்துடன் மேலும் $207 மில்லியன் அணுகுண்டு தாக்குதலிலிருந்து தப்பிக்கும் பாதுகாப்பு கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கினார். எனினும் குருசேவ் உடனான இந்த சந்திப்பு புதிய ஜனாதிபதிக்கு சவாலாக அமைந்திருந்தது. பின்னாளில் இதை பற்றி கூறும்போது அது எனது வாழ்நாளில் மிகவும் மோசமான ஒரு நாளாக அமைந்திருந்தது என்று கூறினார். அவர் என்னை உயிருடன் அறுத்து விட்டார் என கூறினார். குருசேவை பொறுத்தவரை அவரது இயலாமையை மறைக்கும் முகமூடியாகவே அவரது பேச்சும் அணுகுமுறையும் காணப்பட்டது. இதே நேரம் 1949ஆம் ஆண்டு கிழக்கு ஜெர்மனி, அதாவது சோவியத் கட்டுப்பாட்டு பகுதியில் குழப்ப நிலை உருவாகியது. 2.7 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் மேற்கு ஜெர்மனி பகுதிக்கு தப்பி சென்றனர். ஜெர்மானிய ஜனநாயக குடியரசு, அதாவது கிழக்கு ஜெர்மனியை உயிர்ப்புடன் வைத்திருப்பதற்கு மக்கள் தப்பி செல்லாமல் தடுக்கப்படுவது கட்டாயமானதாக காணப்பட்டது. குறிப்பாக உயர் வகுப்பினர் மற்றும் கல்விமான்கள் தப்பி செல்வது பாரிய சவாலாக மாறியது. இதன் காரணமாக அமெரிக்காவின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் 1961ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி பெர்லின் நகரில் குறுக்கே சுவர் எழுப்புவதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதன் மூலம் நிலையான கட்டுமானம் ஒன்றின் மூலம் கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனி ஆகிய பகுதிகள் 2ஆக பிரிக்கப்பட்டன. கம்பி வேலியாக அமைக்கப்பட்டு பின்னர் உயர்ந்த மதில் சுவர்களை கொண்ட பிரம்மாண்டமான கட்டமைப்பாக இது மாறியது. 12 அடி உயரம் மற்றும் பல 100 மைல் நீளத்திற்கு இந்த சுவர் அமைக்கப்பட்டது. இராணுவ வீரர்களால் பாதுகாக்கவும் பட்டது. கன்னிவெடிகளும் ஆங்காங்கே புதைக்கப்பட்டிருந்தன. இந்த ஒட்டுமொத்த நடவடிக்கையும் கம்யூனிசத்தை தர்ம சங்கடமான நிலைக்கு தள்ளியிருந்தது.
பிரச்சனை என்பது தீராமல் முடிவிலியாக தொடர்ந்து கொண்டே இருந்தது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் பெர்லின் சுவர் எழுப்பப்பட்டதற்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை உருவாக்கி இருந்தார்கள். ரஷ்யா இதுதான் சரியான தீர்வு, எப்படியாவது மேற்கையும் கிழக்கையும் பிரித்தே வைத்திருக்க வேண்டும், ஐரோப்பாவை பொருளாதார ரீதியாக உயர்ந்த மட்டத்தில் கொண்டு வந்துவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு காய் நகர்த்தல்களை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த பெர்லின் சுவர் எழுப்பப்பட்ட பொழுது தங்களுடைய உறவுகளை பிரிந்து ஜெர்மானிய மக்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்தித்திருந்தார்கள். அதே நேரத்தில் நண்பர்களை பார்க்க முடியாத ஒரு சூழலில் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாதாரத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம், எமது எதிர்காலம் எப்படி வடிவமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை எம்மை யார் ஆள்கிறார்கள் என்கின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்த கிழக்கு மேற்கு மக்களுக்கு ஏற்பட்டிருந்தது. ஜெர்மனி வளர்ச்சி அடையுமா வளர்ச்சி அடையாதா என்பதையெல்லாம் தாண்டி இந்த பனிப்போரின் உச்சமாக யார் கம்யூனிசத்தை பின்பற்றுகிறார்கள், யார் முதலாளித்துவத்தை பின்பற்றுகிறார்கள் என்ற ரீதியில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி செல்லும் பொழுது இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வு கியூபாவுக்கு செல்கிறது. கியூபாவில் மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படியாவது கியூபாவை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக கிளர்ச்சி குழு பல்வேறு உபாயங்களை கையெழும் பொழுது ஃபிடல் காஸ்ட்ரோ தலைமையிலான குழு எப்படியாவது கியூபாவிலே இப்பொழுது இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தை தகர்த்து மக்களுக்கான ஒரு சுதந்திர நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்காக போராடி வந்தார்கள். அந்த போராட்டத்தில் அவர்களுக்கு வெற்றியும் கிடைத்தது. இருந்தாலும் இது அமெரிக்காவுக்கு பல்வேறுபட்ட ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது. கியூபாவை அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தார்கள். ஃபிடல் காஸ்ட்ரோ வருகிறார், போராடி வெற்றியும் பெறுகிறார். புதிய தலைமை, புதிய அரசாங்கம் உருவாக்கப்படுகிறது. இதில் மிக மிக முக்கியமானவர் தான் சேகுவேரா. சேகுவேராவினுடைய வாழ்க்கை வரலாற்றை எமது தடம் நிகழ்ச்சியில் இதற்கு முன்பாக நாம் வழங்கியிருந்தோம். 1959ஆம் ஆண்டு கைத்தொழில் அமைச்சராக இருந்த போது இலங்கைக்கு கூட அவர் விஜயம் மேற்கொண்டிருந்தார். ஒரணையில் அவருடைய வருகை, அதாவது கியூபா இலங்கை நட்புறவு ரீதியாக ஒரு மஹோகுனி மரம் கூட நட்டப்பட்டிருந்தது. 60 ஆண்டுகளை தாண்டியும் இந்த மரம் கியூபாவுக்கும் இலங்கைக்குமான சிறந்த நட்புறவாக விருட்சமாக மாறி இருப்பதை கூட நாம் காணலாம். இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில் அடுத்த கட்ட நகர்வாக, அதுவும் அந்த 1958-60ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே கியூபாவில் மாற்றங்கள் அதிகமாக இடம்பெற தொடங்குகின்றன. ஒரு பக்கம் CIA ஃபிடல் காஸ்ட்ரோவை கொள்வதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இருந்தாலும் கூட பல்வேறு கொலை சதி திட்டத்திலிருந்து கியூபா அதிபர் தப்பித்துக் கொண்டே இருந்தார். அதனால் தான் இன்று வரை அவர் பேசு பொருளாக இருந்தார். கிட்டத்தில் 2000ஆம் ஆண்டு கூட அவரை கொள்வதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதிலிருந்தும் கூட அவர் தப்பி இருந்தது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு அரசியல் ரீதியாக பல்வேறு போட்டிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது கியூபாவை தளமாக கொண்டு சோவியத் ரஷ்யாவும் அமெரிக்காவும் போரிட தொடங்குகிறார்கள். இந்த போராட்டமானது இவர்களை பயன்படுத்தி இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இருந்தாலும் கியூபா தெளிவாக இருந்தது. அமெரிக்காவிடம் மீண்டும் மண்டியிடக் கூடாது என்பதற்காக அமெரிக்காவினுடைய எதிரியான சோவியத் ரஷ்யாவின் பக்கம் ஆதரவு கரம் நீட்டி தங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான செயற்பாடுகளை, வழிமுறைகளை அவர்கள் கையாண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட அதில் வெற்றியும் பெற்றிருந்தார்கள். அமெரிக்கா அதிகமாக கோபப்பட்டது. எப்படியாவது ஃபிடல் காஸ்ட்ரோவை வீழ்த்த வேண்டும். CIA அமைப்புக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு பரிந்துரையாக இதுதான் இருந்தது. இருந்தாலும் கூட அதில் அவர்கள் தோல்வியை அடைந்தார்கள். கியூபாவினூடாக மீண்டும் ஒரு பிரச்சனையாக அணு ஆயுத பிரச்சனை உருவாகிறது. கியூபா முழுவதும் அந்த பிராந்தியத்திலே அமெரிக்கா தன்னுடைய போர் கப்பல்களை நிறுத்தி பிரச்சனையை தோற்றுவிப்பதற்கான பல்வேறு செயல்முறைகளை கொண்டாடும் பொழுது அடுத்த கட்டமாக நகர்வுகளாக ரஷ்யா தன்னுடைய அணு ஆயுத பலத்தை பரீட்சித்து பார்ப்பதற்கான ஒரு களமாக கியூபாவை பயன்படுத்தி அணு ஆயுத போராட்டத்தை மேற்கொள்வதற்கான ஒரு விடயத்தை அவர்கள் கையாளும் பொழுது மிகப்பெரிய பிரச்சனையாக இன்னும் ஒரு போர் உருவாகுவதற்கான ஒட்டுமொத்த நடவடிக்கையும் அந்த தருணத்தில் இடம்பெற்றிருந்தது. இருந்தாலும் கூட 3வது உலக போராக அணு ஆயுத போர் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ரீதியில் மக்கள் அச்சப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் அது நடைபெறவே இல்லை. இருந்தாலும் கியூபாவை தளமாக கொண்டு இந்த போர்கள் எப்படி இடம்பெற்றன, கியூபா இதில் வெற்றி பெற்றதா, கம்யூனிச நாடான கியூபாவில் எப்படி மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டது, எதற்காக அமெரிக்காவை கியூபா வெறுத்தது, அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய தலையீடு கியூபாவில் எப்படியெல்லாம் இருந்தது, ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு CIA அமைப்பினால் கொடுக்கப்பட்ட தொந்தரவுகள், தொல்லைகள் என்ன நடந்தது சேகுவேராவுக்கு, இவ்வாறு பல்வேறுபட்ட எமக்கு ரீதியில் எழுகின்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பனிப்போரும் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதுதான் ஆச்சரியகரமான விடயம். குறிப்பாக இந்த காலப்பகுதியில் என்ன நடந்தது, கியூபாவை மையமாக கொண்டு இந்த இரு நாடுகளும் எப்படிப்பட்ட போராட்டங்களை, போர்களை எல்லாம் நடத்தி இருந்தார்கள் என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். Freedom has many difficulties, and democracy is not perfect. 1963ஆம் ஆண்டு மேடையொன்றில் பேசிய ஜான் எஃப் கென்னடி, சுதந்திரத்தில் பல பிரச்சனைகள் உள்ளன, ஜனநாயகம் 100% சரியானதல்ல, எனினும் சுவர் ஒன்றை எழுப்பி மக்கள் செல்வதை தடுப்பதும் அவர்களை உள்ளே வைத்திருப்பதும் எந்த விதத்திலும் நியாயமானது அல்ல என கூறினார். எனினும் கென்னடி வேறு சில பிரச்சனைகளுக்கும் போராட வேண்டியிருந்தது. 1959ஆம் ஆண்டு கம்யூனிசவாதிகள் கியூபா நாட்டை கைப்பற்றியிருந்தனர்.
ஃபிடெல் காஸ்ட்ரோவால் வழிநடத்தப்பட்ட ஆட்சியில் அமெரிக்க நிறுவனங்கள் கியூபாவின் உள்நாட்டு பொருளாதாரத்தின் மீது செலுத்தி வந்த ஆதிக்கத்தை முற்றாக நீக்கி அதுவரை நிலவி வந்த கியூபா அமெரிக்காவிடம் தங்கியிருக்கும் நிலையை மாற்றினார். அமெரிக்காவுக்கு சொந்தமான வங்கிகள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், கோபி மற்றும் சீனி பெருந்தோட்ட பயிர் நிலங்கள் அரசுடைமையாக்கப்பட்டன. எதிர்பார்த்தது போல சோவியத்திடம் அவர்கள் உதவியை கூறினர். அமெரிக்காவை சீண்டி பார்க்கும் நோக்கில் சோவியத் உடனடியாக கியூபாவுக்கு உதவிகளை வழங்கியது. அதே நேரத்தில் ஐக்கிய அமெரிக்கா இதனை காரணமாக வைத்து கியூபா மீது பொருளாதார தடைகளை விதித்திருந்தது. CIA அமைப்பு பல தடவைகள் காஸ்ட்ரோவை கொலை செய்வதற்கு முயற்சி மேற்கொண்டன. கியூபா நாட்டை விட்டு வெளியேறிய மக்களை கொண்டு சிறிய இராணுவம் ஒன்றை அமைத்து கியூபாவின் மீது ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டம் போட்டது அமெரிக்கா. வளைகுடா தாக்குதல் திட்டத்தின் போது இந்த படையினர் அமெரிக்காவால் உபயோகப்படுத்தப்பட்டனர். இதன் நோக்கம் காஸ்ட்ரோவை பதவியிலிருந்து அகற்றுவதாகும். எனினும் வெறும் 3 நாட்களில் புரட்சிப்படை அரசாங்கத்திடம் சரணடைய புரட்சி பிசுபிசுத்து போனது. கெனடிக்கு மிகப்பெரிய தோல்வியாகவும் இது அமைந்தது. அதேவேளை குருசேவுக்கு காஸ்ட்ரோவை பாதுகாக்க வேண்டிய கட்டாயமும் உருவாகியது. இதன் ஒரு பகுதியாக 1962ஆம் ஆண்டு கியூபாவுக்கு அணுவாயுத ஏவுகணைகளை சோவியத் அனுப்பி வைத்தது. இந்த நடவடிக்கையில் அமெரிக்கா தனது கருத்து எதையும் தெரிவிக்காது என குருசேவ் எண்ணியிருந்தார். காரணம், ஏற்கனவே அமெரிக்கா, இத்தாலி மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கு இப்படி ஏவுகணைகளை அனுப்பியிருந்தது. இவை இரண்டுமே சோவியத் ரஷ்யாவை இலக்காக கொண்டு அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. இது பற்றி பேசிய குருசேவ், எதிரியின் ஏவுகணை உங்களை நோக்கி திருப்பப்பட்டு இலக்கு வைக்கப்படும் போது ஏற்படும் உணர்வை இப்போது நீங்கள் உணரலாம். நாங்கள் புதிதாக ஒன்றும் செய்யவில்லை. அமெரிக்கா பல வருடங்களாக செய்து வந்ததையே நாங்கள் செய்கிறோம் என்றார். எனினும் கெனடியை பொறுத்தவரை இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயமாக பார்க்கப்பட்டது. சோவியத் அமெரிக்காவை இலக்கு வைத்து ஏறத்தாழ முன்பை விட 2 மடங்கு அதிக ஆயுதங்களை நிலைநிறுத்தி இருந்தது. இவை செயற்பட்டால் ஏறத்தாழ 800 மில்லியன் அமெரிக்க மக்கள் உயிரை இழக்கக்கூடிய வாய்ப்பும் காணப்பட்டது. அமெரிக்காவின் உளவு விமானங்கள் 1962ஆம் ஆண்டு கியூபாவில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த இந்த ஆயுதங்களை படம் பிடித்தன. நிலைமையின் தீவிரத்தை விரைவாக புரிந்து கொண்டு ஜான் எஃப் கெனடி உடனடி பாதுகாப்பு குழு ஒன்றை அமைத்து நிலைமையை ஆராய உத்தரவிட்டார். இந்த குழுவின் பரிந்துரையின்படி கியூபாவின் மீது இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறப்பட்டது. ஆனால் கெனடி அந்த முடிவை ஏற்க மறுத்தார். எனினும் பின்னர் பெறப்பட்ட உளவு தகவல்களின்படி குருசேவ் ரகசியமாக 42,000 சோவியத் படையினரை கியூபாவின் ஆயுதங்களுடன் தயாராக நிறுத்தியிருந்தார் என்பது தெரிய வந்தது. அணு ஆயுதங்கள் மற்றும் குறுகிய தூர ஏவுகணைகளுடன் அமெரிக்காவின் தாக்குதல்களை சமாளிப்பதற்கு சோவியத் அங்கே தயாராக இருந்தது. ஒருவேளை பாதுகாப்பு குழுவின் ஆலோசனைகளின்படி கெனடி போர் நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்தால் முழு அளவிலான அணுவாயுத போர் ஒன்றை உலகம் கண்டிருக்கக்கூடும். எனினும் நிலைமையின் தீவிரத்தை சமாளிப்பதற்காக அமெரிக்க போர்க்கப்பல்கள் கியூபாவை சுற்றி அரணமைத்து நின்றன. இதன் மூலம் சோவியத்திடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகள், துருப்புக்கள் கியூபாவில் வந்து இறங்குவது தடுக்கப்பட்டது. இதன்போது ஒரு தொகை இராணுவ பொருட்களோடு வந்த சோவியத் கப்பல் அமெரிக்க முற்றுகையை கண்டு திரும்பி சென்று விட்டது. இதன் மூலம் கெனடியின் திட்டத்திற்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைத்தது. எனினும் முருகல் நிலை தொடர்ந்தும் நீடித்து வந்தது. புளோரிடா மாநிலத்தில் ஏவுகணை ஏவுதளம் அமைக்கப்பட்டு 1,40,000 படையினர் அங்கே குவிக்கப்பட்டு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டது. ஐக்கிய அமெரிக்காவின் பாதுகாப்பு முறைமை தொடர்ந்தும் எச்சரிக்கை தகவல்களை வழங்கி வந்தது. அணு ஆயுத போருக்கான ஆயுதங்கள் அரங்கேறிக் கொண்டிருந்தன. அமெரிக்க போர் விமானங்கள் அனைத்தும் உச்சகட்ட தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. அது மட்டுமன்றி 150க்கும் மேற்பட்ட கண்டம் விட்டு கண்டம் தாக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட தயாராக நின்றன. 23 B-52 விமானங்கள் அணு ஆயுதங்களுடன் போருக்காக தயாராக காத்திருந்தன. அவர்களது நேரடி இலக்கு சோவியத் ரஷ்யாவாக காணப்பட்டது. சோவியத்தின் மீது செலுத்தப்பட்ட இந்த அதி உயர் அழுத்தம் காரணமாக சோவியத் தலைமை தற்காப்பு நிலையை ஏற்க வேண்டியிருந்தது. இதன் மூலம் அரசியல் பேரம் பேசுதலில் கெனடிக்கு சாதகமான சூழ்நிலையும் உருவாகியது. அவரது சகோதரர் ராபர்ட் எஃப் கெனடியின் உதவியுடன் குருசேவுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தார். கியூபாவிலிருந்து சோவியத் தனது ஏவுகணைகளை அகற்றிவிட்டால் ஐக்கிய அமெரிக்கா கியூபாவின் மீதும் சோவியத்தின் மீதும் படையெடுக்காது என்று அவர் உறுதி வழங்கினார். இத்தாலி மற்றும் துருக்கியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் அமெரிக்காவின் ஏவுகணைகளும் பின்னாளில் திரும்ப பெற்றுக் கொள்ளப்படும் எனவும் கெனடி தெரிவித்தார். எனினும்
பேச்சுவார்த்தை நாளிலேயே அட்லாண்டிக் கடலில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை கிட்டத்தட்ட அணு ஆயுத போரை தொடக்கி வைத்திருந்தது. ஐக்கிய அமெரிக்க போர் கப்பல்கள் சோவியத் ரஷ்யாவின் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று நெருக்கமாக வருவதை அவதானித்து அதற்கு எச்சரிக்கை வழங்கும் விதமாக ஒரு சில குண்டுகளை பிரயோகித்தது. அமெரிக்கா தம்மீது தாக்குதல் நடத்துகிறது என நினைத்த சோவியத்தின் நீர்மூழ்கி கப்பலின் கேப்டன் அணு ஆயுத கிடங்குகளை கொண்ட டொர்பிடோ நீர்மூழ்கி தாக்குதல் வாகனத்தை அமெரிக்க கப்பலை நோக்கி செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டார். எனினும் இந்த தாக்குதலுக்கு ஏனைய 2 கப்பல்களின் அதிகாரிகளின் அனுமதியும் தேவைப்பட்டது. வெசிலி ஆக்கிஃபோவ் என்ற கப்பல் அதிகாரி இந்த தாக்குதலை மறுத்தார். உண்மையில் அவர் அந்த நாளில் தனியொரு மனிதனாக ஒரு அணு ஆயுத யுத்தத்தை தடுத்து நிறுத்தியிருந்தார். மறுநாள் அக்டோபர் 28 குருசேவ் கெனடியின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவித்தார். இதன் மூலம் அணு ஆயுத யுத்தம் தொடர்பிலான பிரச்சினை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. உலக வரலாற்றிலேயே அணு ஆயுத போருக்கு மிகவும் நெருக்கமான வல்லரசு நாடுகள் செயற்பட்ட ஒரு காலப்பகுதியாக இது கருதப்படுகிறது. அத்துடன் இந்த செயற்பாடுகள் 2 வல்லரசு நாடுகளின் தோற்றத்தையும் நிலைப்பாட்டையும் மாற்றியிருந்தது. இதன் மூலம் வெள்ளை மாளிகைக்கும் கிரெம்ளினுக்கும் இடையில் ராஜதந்திர ரீதியிலான செய்தி பரிமாற்றங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இவ்வாறான ஒரு நிலையில் மற்றுமொரு யுத்த சூழ்நிலை உருவாகுவதற்கு முன்பு ராஜதந்திர ரீதியிலான பேச்சுக்களை முன்னெடுப்பதற்கு இது உதவும் என எதிர்பார்க்கப்பட்டது. போருக்கு மிகவும் நெருக்கமாக நடந்த சம்பவங்கள் தந்த அனுபவத்தின் அடிப்படையில் பாதுகாப்பு செயலாளர் ராபர்ட் மெக்னமா முன்னாள் ஜனாதிபதி எய்சனோவர் கொண்டிருந்த அதே நிலைப்பாட்டை முன்வைத்தார். அதாவது முழு வீச்சிலான போரொன்றை நடத்துவதன் மூலமே மேற்கொண்டு எதிர்காலத்தில் சிறிய சிறிய போர்கள் உருவாகுவதை தடுக்க முடியும் என எடுத்துரைத்தார். மெக்னமா இரு தரப்பும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் போர் நடவடிக்கை புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தினார். ஒப்பந்தத்தின்படி 2 தரப்பும் ராணுவ நிலைமைகளை இலக்கு வைக்க கூடாது. எதிரி நாடுகள் ஒன்று மற்றைய நாட்டின் பொருளாதார இலக்குகள் மற்றும் பிரதான நகரங்களை முற்றாக தாக்கி அழிப்பது போன்ற அம்சங்களை ஒப்பந்தம் கொண்டிருந்தது. ஒப்பந்தத்தின்படி இரு தரப்பும் ஏவுகணை எதிர்ப்பு பொறிமுறைகளை தடை செய்தது. இதன்படி 2 ராணுவங்களும் ஒன்று மற்றொன்றை விட மிலேச்சத்தனமான பலத்தை கொண்டிருந்தது. சோவியத் யூனியன் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டது. 1972 ஆண்டு ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் ட்ரையட்டி, அதாவது ஏவுகணை கட்டுப்பாடு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர். இதன் மூலம் எதிரியால் ஏற்படும் நீண்ட தூர ஏவுகணைகளை வானிலேயே தாக்கி அளிக்கும் பாதுகாப்பு பொறிமுறைகளை 2 நாடுகளும் கைவிட்டன. கியூபா மீதான படையெடுப்பு நடவடிக்கையை கைவிட்ட போதிலும் CIA தொடர்ந்தும் காஸ்ட்ரோவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான நடவடிக்கைகளை முடக்கிவிட்டிருந்தது. 600 தடவைக்கு மேல் அவரை கொலை செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இறுதியாக 2000ஆம் ஆண்டிலும் கூட அவரை கொலை செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. பலவிதமான யுக்திகள் இந்த படுகொலை திட்டத்தில் கையாளப்பட்டிருந்தன. காஸ்ட்ரோ விரும்பி புகைக்கும் சுருட்டில் குண்டு வைக்கப்பட்டது. டியூபர்குலோசிஸ் எனப்படும் நுரையீரலை பாதிக்கும் பாக்டீரியா நிறைந்த ஸ்கூபா டைவிங் ஆடை மற்றும் எண்ணற்ற தடவைகள் அவரது உணவில் விஷம் கலக்கப்பட்டது. மற்றொரு தடவை தல்லியம் எனும் வேதிப்பொருளை கொண்டு அவரது தாடியை இல்லாமல் செய்வதற்கு திட்டமிடப்பட்டது. இதன் மூலம் மக்கள் மத்தியில் காணப்படும் வசீகர தோற்றத்தை பாதிக்க செய்யலாம் என அவர்கள் நினைத்தார்கள். ஒரு தடவை இதை பற்றி கருத்து வெளியிட்ட ஃபிடல் காஸ்ட்ரோ, கொலை முயற்சிகளிலிருந்து தப்பிப்பது ஒரு ஒலிம்பிக் விளையாட்டு என்றால் அதில் நான் தங்க பதக்கத்தை பெற்றிருக்க வேண்டும் என நகைச்சுவையாக கூறினார். வியட்நாம் போர் யார் மறந்தாலும் அமெரிக்காவால் எளிதில் மறக்க முடியாத, ஏன் மறுக்க முடியாத ஒரு காலத்தின் சுவடாக, கருப்பு நாளாக அமெரிக்க வரலாற்றில் இது பதியப்பட்டிருந்தது. அந்த போரில் தான் அமெரிக்கா தோல்வி அடைந்திருந்தது, பின்வாங்கி இருந்தது, பல்வேறுபட்ட ஏமாற்றங்களை சந்தித்திருந்தது, உள்நாட்டு கலவரங்களுக்கு கூட அது வித்திட்டு இருந்தது. இவ்வாறு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை வியட்நாம் போரில் எப்படி அமெரிக்கா சந்தித்தது, அதுவும் அமெரிக்க இராணுவத்திற்கு எதிரான பல்வேறுபட்ட கேள்விகள் எழுப்பப்பட்ட ஒரு காலப்பகுதியாக இது மாறியிருந்தது. உள்நாட்டிலே கலவரங்கள் இடம்பெற்றிருந்தன. இது அமெரிக்காவில் இடம்பெற்ற கலவரம். அமெரிக்கா எங்கும் பல்வேறுபட்ட போராட்டங்கள் ஏற்படும் பொழுது ஜான் எஃப் கெனடி மரணத்தை தழுவுகிறார். காரணம், குறிப்பாக அசீம் மரணமடைந்து 3 வாரங்களில் ஜான் எஃப் கெனடி சுட்டுக் கொல்லப்படுகிறார். இவ்விரண்டிற்கும் ஏதேனும் காரணம் இருக்குமா என்கின்ற ரீதியில் சீகிறது. காரணம், வடக்கிலே இருக்கின்ற வியட்நாம் கிளர்ச்சி குழு ராணுவத்தை தகுடு பொடியாக்கி பல்வேறுபட்ட சிரமங்களை ஏற்படுத்தியிருந்தார்கள். இந்த செய்தி அமெரிக்காவால் மக்களுக்கு செல்லும் பொழுது அவர்கள் போராட்டத்தில் குதிக்கிறார்கள். ஒரு நாட்டில் இடம்பெறுகின்ற உள் விவகாரங்களில் எப்படியாவது முதலாளித்துவ கொள்கையை பின்பற்ற வைக்க வேண்டும் என்பதற்காக தலையிடுகிறோம் என்கின்ற பெயரில் எமது ராணுவத்தை அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள், மிகப்பெரிய செலவினங்களை
செயல்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள், இது எமக்கு தேவையற்ற ஒரு செயல் என்கின்ற ரீதியில் பல்வேறுபட்ட உபாயங்களை கையாளும் பொழுது எதிர்பாராத விதமாக இன்னும் ஒரு ஜனாதிபதி மரணத்தை தழுவுகிறார். மார்ட்டின் லூதர் கிங் மரணத்தை தழுவும் பொழுது கருப்பின மக்களும் போராட்டத்தில் ஈடுபட தொடங்குகிறார்கள். இவ்வாறு அமெரிக்காவில் உள்நாட்டு கலவரங்களை ஒரு பக்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இவ்வாறான மரணங்கள். அதே போன்று பல்வேறுபட்ட பிரச்சனைகளை வியட்நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எப்படியாவது தெற்கை போன்று வடக்கையும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட போராட்டங்களை ஜான்சன் மேற்கொள்ளும் பொழுது அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் கூட மக்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இல்லை. அதுக்கு அடுத்ததாக ஜனாதிபதி தேர்தல் வருகிறது. எப்படியாவது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர் பல்வேறு காய் நகர்த்தல்களை மேற்கொள்ளும் பொழுது அதில் அவர் தோல்வி அடைகிறார். நிக்சன் புதிய ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொள்கிறார். நிக்சனுடைய வருகைக்கு பின்பு அவர் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்கிறார். மக்களுடைய அபிமானத்தை சம்பாதிக்க வேண்டும், மக்களுக்கு தேவையான, அதுவும் அமெரிக்காவால் மக்களுக்கு தேவையான ஒரு சிறப்பான ஆட்சி முறையை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இதற்கு மேலும் வியட்நாம் போரை கையில் எடுத்தால் இன்னும் பல்வேறுபட்ட விளைவுகளை சந்திக்க நாங்கள் தயாராக இல்லை என்பதற்காக அவர் அந்த போரிலிருந்து விலகிக் கொள்கிறார். வியட்நாமிலிருந்து ஒட்டுமொத்தமாக அமெரிக்க படை விலகிக் கொள்கிறது. நிக்சனுடைய ஆட்சியும் குருசேவினுடைய மரணத்திற்கு பிற்பாக புதிதாக வந்த அந்த நாட்டினுடைய தலைவருக்கும் இடையில் பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் கூட இடம்பெறுகின்றன. இவைகள் தொடர்பாகவும் என்ன நடந்தது வியட்நாம் போரில், எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் அமெரிக்கா சந்தித்தது, உள்நாட்டில் அமெரிக்கா சந்தித்த பிரச்சனைகள் என்ன, அதே நேரத்தில் வியட்நாமில் எப்படிப்பட்ட பதிலடிகளை எல்லாம் அமெரிக்கா வாங்கி இருந்தது என்கின்ற அந்த கதையையும் நாமும் தெரிந்து கொள்வோம். அடுத்த நெருக்கடி வியட்நாமை சுற்றி உருவாகியது. ஒரு தசாப்தத்திற்கு மேல் அமெரிக்க ஆதரவு தெற்கு வியட்நாம் கம்யூனிஸ்ட் ஆட்சி இடம்பெற்று வரும் வடக்கு வியட்நாமுடன் போர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தது. வியட்நாம் நாடு 1954ஆம் ஆண்டு பிரெஞ்சு படைகள் வெளியேறியதன் பின்னர் 17ஆம் அகலாங்கு அடிப்படையில் இரண்டாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி அசீம் ஆட்சி செய்து வந்த தென்பகுதி வியட்நாமுக்கு ஐக்கிய அமெரிக்கா அதிக நிதி உதவிகளை வழங்கி வந்தது. எனினும் நிர்வாகத்திறன் குறைவான மற்றும் கொடுங்கோல் ஆட்சியை நடத்திய அசீமை வெகு சீக்கிரமாகவே அமெரிக்கா அடையாளம் கண்டு கொண்டது. நாட்டில் நிலவும் குழப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட வட வியட்நாம் போராளிகள் கிளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்தனர். 1963ஆம் ஆண்டு அசீம் படுகொலை செய்யப்பட்டார். அடுத்த 3 வார காலப்பகுதியில் எதிர்பாராத அந்த சம்பவம் இடம்பெற்றது. ஜான் எஃப் கென்னடி இனம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனையடுத்து ஜனாதிபதி பதவியை ஏற்றுக்கொண்ட துணை ஜனாதிபதி லிண்டன் பி ஜான்சனுக்கு வியட்நாமில் விரிவடைந்து வரும் அசாதாரண சூழ்நிலையை கையாளும் பொறுப்பு வந்து சேர்ந்தது. இந்த சூழ்நிலையில் டொமினோ கோட்பாடு அமெரிக்க அரசியல் வட்டாரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜான்சனின் கட்டளைப்படி வியட்நாமில் மேலதிக ராணுவம் களமிறக்கப்பட்டு யுத்த நடவடிக்கைகள் விரிவாக்கப்பட்டன. இருந்த போதிலும் கிளர்ச்சியின் வீரியத்தை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. முடிவில்லாமல் நீண்டு கொண்டிருந்த இந்த போர் காரணமாக அமெரிக்காவின் ராணுவ விரிவாக்கம் எதிர் அரசியல் தரப்பினரால் கேள்விக்குள்ளாக்கப்பட்டது. ஐக்கிய அமெரிக்காவிலும் வெளிநாடுகளிலும் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ராணுவத்தின் எண்ணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத அளவு அதிகமாக இருந்தது. அதிக எண்ணிக்கையில் ராணுவம் இருந்த போதிலும் 1968ஆம் ஆண்டு தெற்கு வியட்நாமின் பல நகரங்களும் கிளர்ச்சியாளர்களால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது. சைகோ நகரத்தில் காணப்பட்ட அமெரிக்க தூதரகமும் தாக்குதலிலிருந்து தப்பவில்லை. இதன் மூலம் வியட்நாம் கிளர்ச்சி படை அமெரிக்காவின் ராணுவத்தை விட பலமாக உள்ளது என உலகம் தெரிந்து கொண்டது. அமெரிக்கா அதுவரை மேற்கொண்ட யுத்தங்களில் வியட்நாம் யுத்தம் மட்டுமே முதன்முறையாக நேரடி காட்சிகள் ஒளிப்பதிவு செய்யப்பட்டன. அதாவது முன்கள பகுதியில் இடம்பெறும் ஆபரேஷனல் நடவடிக்கைகள் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு அனைத்து அமெரிக்க வீடுகளின் தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பப்பட்டன. அமெரிக்க அரசுக்கு சார்பான ஊடகங்கள் யுத்த காட்சிகளை படம் பிடித்தது. நாம் எதிர்த்தாக்குதலை நடத்தி வருகிறோம், வியட்நாம் போர் முடிவடைய போகிறது, நாம் வெற்றியை நெருங்கிவிட்டோம், வியட்நாம் போராளிகள் வீழ்த்தப்பட்டு விட்டனர் என களத்திலிருந்து செய்திகளை வழங்கியது. எனினும் அமெரிக்கா தொடர்ந்து எதிர்த்தாக்குதலை நடத்தும் போது களத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகள் உண்மைக்கு புறம்பானதாக காணப்பட்டன. அமெரிக்க தரப்பு பலமாக அடிவாங்கியது. இதனால் மக்களுக்கு அரசாங்கத்தின் மீது இருந்த நம்பிக்கை குறைய தொடங்கியது. அரசாங்கம் மற்றும் மக்களிடையே காணப்பட்ட பிணைப்பு குறைவடைய தொடங்கியது. நடக்கும் விடயங்கள் ஒன்றாகவும் அரசாங்கம் மக்களுக்கு கூறும் விடயங்கள் வேறொன்றாகவும் இருந்தது. 1968ஆம் ஆண்டு நாடெங்கிலும் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்கள் வெடிக்க தொடங்கின. அமெரிக்க வரலாற்றில் இடம்பெற்ற மிகப்பெரிய போராட்டமாக கருதப்படும் இந்த மக்கள் எழுச்சியில் அரசியல் அறிவுமிக்க இளைஞர்கள் வெல்லப்பட முடியாத போருக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். ஜான்சனுக்கு எதிரான குரல்கள் வலுக்க தொடங்கின. மீண்டும் ஒருமுறை ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட சரியான சூழ்நிலை காணப்படவில்லை. அரசியல் ஸ்திரத்தன்மை தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்தது. அதே காலகட்டத்தில் கருப்பின மக்களின் முதன்மையான தலைவராக கருதப்படும் மார்ட்டின் லூதர் கிங் கொலை செய்யப்பட்டார். இதனால் போராட்டங்கள் மீண்டும் முழுவீச்சில் இடம்பெற தொடங்கின.
அமெரிக்கா உள்நாட்டு யுத்தத்திற்கு பின்னர் முதன்முறையாக அமெரிக்கா பல அணிகளாக பிளவுபட தொடங்கியது. வியட்நாம் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்ற வாக்குறுதியுடன் ஜான் எஃப் கெனடியின் சகோதரர் ராபர்ட் எஃப் கெனடி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். எனினும் துரதிர்ஷ்டவசமாக அவரது சகோதரரை போல் அவரும் பொது வெளியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். நாட்டில் குழப்பமான சூழ்நிலை மேலும் அதிகரித்தது. இதனையடுத்து பதவிக்கு வந்த ஜனாதிபதி ரிச்சர்ட் நிக்சன் வெல்லப்பட முடியாத இந்த போரின் பாரத்தை தனது கைகளில் ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு நகர்விலும் அவரது அரசாங்கத்தை நோக்கி எதிர்க்கட்சிகள் தமது விரலை நீட்டி கேள்வி கேட்டனர். வியட்நாமில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என நிக்சன் பல திட்டங்களை தீட்டினார். அதன் ஒரு பகுதியாக வியட்நாமின் அண்டை நாடான கம்போடியாவின் மீது 1970 ஆண்டு ஏப்ரல் 30 தாக்குதலை ஆரம்பித்தது. எனினும் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகள் உள்நாட்டில் போராட்டங்களை மேலும் அதிகரிக்க செய்தது. ஒஹியோ மாநிலத்தில் போராட்டத்தின் போது இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 4 மாணவர்கள் கொல்லப்பட்டனர். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இராணுவத்தின் இந்த மிலேச்சத்தனமான போக்கு கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக நிக்சன் தனது படைகளை வியட்நாமிலிருந்து திரும்ப பெற்றுக் கொள்வதாக அறிவித்தார். 1973 ஆண்டு வியட்நாமிலிருந்து அமெரிக்க படைகள் முற்றாக வெளியேறியது. இதன் பின்னர் தொடர்ந்து முன்னேறிய வட வியட்நாம் படை, அதாவது வியட்நாம் மக்கள் இராணுவம், தென்பகுதி வியட்நாம் முழுவதையும் 2 வருடங்களுக்குள் கைப்பற்றியது. இந்த யுத்த நடவடிக்கைகளில் மொத்தமாக 58,000 அமெரிக்க படையினர் கொல்லப்பட்டிருந்தனர். 2,50,000க்கும் மேற்பட்ட தென்பகுதி வியட்நாம் ராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டிருந்தனர். 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட வட வியட்நாம் விடுதலை ராணுவ படையினரும் இதில் தமது உயிர்களை இழந்திருந்தனர். 2 மில்லியனுக்கும் மேற்பட்ட பொதுமக்களும் இந்த போரினால் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தனர். வடகொரியா தென்கொரியா போரில் அமெரிக்கா கையாண்டு தோற்றுப்போன யுக்தி மீண்டும் ஒருமுறை வியட்நாமில் பொய்த்து போனது. அண்டை நாடுகளான லாவோஸ் மற்றும் கம்போடியாவும் வியட்நாம் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது. இதன் போது ஏற்பட்ட மோதல்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். கம்போடியாவின் ஆட்சியாளராக நியமிக்கப்பட்ட கம்யூனிச தலைவர் போல் போட் அடுத்த 4 வருடங்கள் எண்ணற்ற மனித உரிமை மீறல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார். இந்த காலப்பகுதி கம்போடிய இனப்படுகொலை என அழைக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் சிறைகளிலும் வதை முகாம்களிலும் அடைக்கப்பட்டு கடும் துன்புறுத்தல்கள் மற்றும் பரிசோதனைகளில் பயன்படுத்தப்பட்டு கொடூரமான முறையில் கொல்லப்பட்டனர். கிட்டத்தட்ட 2 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த இனப்படுகொலைக்கு இரையாகி மடிந்தனர். இது கம்போடியாவின் ஒட்டுமொத்த சனத்தொகையில் கால்வாசிக்கும் அதிகமாகும். குருசேவின் ஸ்டாலினின் அடையாளங்களை அளிக்கும் நடவடிக்கைகள் மாவோவுடனான உறவுகளை பாதித்திருந்தது. குருசேவின் மேடை பேச்சு கருத்துக்களின் மேல் மாவோ கடும் அதிருப்தியை கொண்டிருந்தார். இது ஒரு ஆபத்தான கருத்தியல் என மாவோ அதனை எதிர்த்தார். மாவோ கிட்டத்தட்ட ஸ்டாலினை பின்பற்றி தனக்கு ஏற்ப உள்நாட்டு சட்டத்திட்டங்களை இயற்றினார். கைத்தொழில் புரட்சி மற்றும் ஒருங்கிணைந்த அபிவிருத்தி ஆகியவை அவரது கொள்கைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அரசியல் எதிரிகள் களையெடுக்கப்பட்டனர். மக்கள் மாவோவை ஆச்சரியமான கண்களுடன் பார்க்கும் வகையில் அவரது பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. மாவோ தொடர்ந்து ஸ்டாலின் காட்டிய வழிகளில் தனது பயணத்தை முன்கொண்டு சென்றார். 1967 ஆண்டு 100 மலர்கள் திட்டத்தை அவர் செயற்படுத்தினார். இதன் அடிப்படையில் அரசாங்கத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருந்த புத்திஜீவிகள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டனர். 100 மலர்களின் திட்டம் மாவோவின் கருத்துப்படி புதிய கருத்துக்களையும் யோசனைகளையும் உருவாக்கும் என தெரிவித்தார். ஆனால் உண்மையில் அரசாங்கத்திற்கு எதிராக கருத்து தெரிவித்தால் மக்கள் கைது செய்யப்படும் சூழ்நிலையே அங்கு காணப்பட்டது. மாவோவின் கைத்தொழில் புரட்சி மற்றும் ஒருங்கிணைந்த அபிவிருத்தி நடவடிக்கைகள் மோசமான விளைவுகளை வெளிப்படுத்தியது. பிழையான விவசாய தொழில்நுட்ப அணுகுமுறை மற்றும் சோவியத் விவசாய ஆராய்ச்சியாளர் ட்ரபி ஐசென்கோவின் பிழையான வழிகாட்டுதல் காரணமாக பயிர் செய்கை வீழ்ச்சியடைந்தது. 1958 ஆண்டு மாவோ ஃபோபெஸ் திட்டத்தை அறிவித்தார். இந்த திட்டத்தின்படி மக்கள் சிட்டுக்குருவி மற்றும் பயிர்களை உண்ணும் ஏனைய பறவை இனங்களை சுட்டுக் கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டனர். மக்கள் மிகவும் ஆர்வமாக பறவைகளை சுட்டுக் கொன்றனர். எனினும் இதன் காரணமாக ஃபோமின் புழுக்கள் மற்றும் பூச்சிகள் அதிகரித்து பயிர்களை தின்று துவம்சம் செய்தன. அத்துடன் புதிதாக கொல்லைப்புற இரும்பு உலை திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன்படி மக்கள் தங்களிடம் காணப்படும் இரும்பு உலோகப் பொருட்களை உருக்கி உருக்கு மற்றும் இரும்பு கம்பிகளை உருவாக்குவதற்கு ஊக்குவிக்கப்பட்டனர். இந்த திட்டம் மக்களுக்கு அதிகளவு வருமானத்தை பெற்றுத்தந்ததால் 1958 ஆண்டு பெரும் தொகையான மக்கள் தமது வேலைகளிலிருந்து விலகி முழு நேரமாக இரும்பு தொழிலில் ஈடுபட தொடங்கினர். எனினும் இவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட இரும்பின் தரம் மிகவும் கீழ் மட்டத்திலேயே காணப்பட்டது.
அதே நேரம் நாடளாவிய ரீதியில் உணவு பற்றாக்குறையும் உருவாகியது. காரணம், மக்கள் விவசாயத்தையும் கைவிட்டு இரும்பு தொழிலில் ஈடுபட்டு வந்தபடியால் உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையுடன் கூடவே வெள்ளமும் வறட்சியும் ஒன்று சேர்ந்து வரலாறு அதுவரை காணாத மாபெரும் உணவு பஞ்சம் சீனாவில் உண்டாகியது. 30 மில்லியன் தொடக்கம் 50 மில்லியன் வரையிலான மக்கள் இந்த பஞ்சத்தில் உயிரிழந்தனர். 1958 முதல் 62 வரை நீடித்த இந்த சூழ்நிலை மனித வரலாற்றில் மோசமான நாட்களாக கருதப்படுகின்றது. நிலைமையை மேலும் மோசமாக்கும் விதமாக ஏழை விவசாயிகளிடம் சொந்த தேவைகளுக்காக மிஞ்சியிருந்த கொஞ்ச நஞ்ச தானியங்களும் அரச படையினரால் வலுக்கட்டாயமாக பறிமுதல் செய்யப்பட்டன. அதே நேரத்தில் சீனாவின் ஒரு பகுதியான வேறு விதமான கலாச்சார அடையாளங்களை கொண்ட திபெத் பகுதியில் வஜ்ரயான பௌத்த மதம் செல்வாக்கு பெற்றிருந்தது. எனினும் மாவோ நாடளாவிய ரீதியில் கம்யூனிசத்தை திணிக்க முயன்றார். திபெத்தின் கலாச்சார அடையாளங்களை அழித்து கம்யூனிசத்தை நிலைநாட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டார். 1950களில் ஆரம்பித்த இந்த நடவடிக்கைகள் காரணமாக கால்வாசிக்கும் மேற்பட்ட திபெத் மக்கள் தமது இன்னுயிரை இழந்திருந்தனர். முன்பு நாம் குறிப்பிட்ட உணவு பஞ்சம் சீன அரசாங்கத்தால் வெளி உலகத்திற்கு மூடி மறைக்கப்பட்டிருந்தது. 1980ஆம் ஆண்டுதான் சீன அரசாங்கம் உணவு பஞ்சம் ஏற்பட்டதை ஏற்றுக்கொண்டது. சீனா சோவியத் உறவு தொடர்ந்து வலுவிழந்து கொண்டிருந்தது. 1969ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இருதரப்பு உறவு மோசமாக பாதிக்கப்பட்டது. சீனா மற்றும் சோவியத் இடையே எல்லை பிரச்சினை அந்த நாளில் தோற்றம் பெற்றது. 7 மாதங்களுக்கு மேல் நீடித்த அசாதாரண சூழ்நிலை இரு தரப்பையும் போரில் ஈடுபட செய்யும் என உலக நாடுகள் எதிர்பார்த்திருந்தன. சீனா சோவியத் ரஷ்யாவை வெற்றி கொண்டால் அந்த வெற்றி சீனாவின் உலகின் அடுத்த வல்லரசாக மாற்றும். இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் 1972ஆம் ஆண்டு சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டார். மாவோவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட நிக்சன் எதிர்காலத்தில் இரு நாடுகளும் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொண்டார். அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் தமது இருதரப்பு உறவை மெல்ல மெல்ல பலப்படுத்திக் கொண்டனர். சோவியத்துடனான சீனாவின் உறவு தொடர்ந்து தளம்பலடைந்து வந்த காரணத்தால் சீனா இந்த முடிவை மேற்கொண்டது. சோவியத் யூனியனுடைய மிகப்பெரிய சரிவுக்கு காரணமாக அமைந்தது இந்த பொருளாதார வீழ்ச்சி. பொருளாதார ரீதியாக மந்தமான நிலைக்கு சோவியத் யூனியன் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒட்டுமொத்த நாடுகளும் சிந்திக்க தொடங்கின. எதற்காக நாம் இப்படி போராடி கொண்டே இருக்க வேண்டும்? கம்யூனிசம் என்பது தேவைதான். இருந்தாலும் கூட இந்த கம்யூனிசத்தை வளர்த்தெடுப்பதற்காக பல்வேறுபட்ட நாடுகளில் கம்யூனிசத்தை பரப்புவதற்காக உள்நாட்டு விவகாரங்களில் எமது வளர்ச்சியை நாம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோமே, மிகவும் வறுமை நிலைக்கு தள்ளி கொண்டிருக்கிறோமே என்கின்ற ஒரு சிந்தனை ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் ஏற்படுகிறது. இதனால் கம்யூனிசத்தின் மீதான திருப்தியின்மையினால் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. பிரெஸ்னேவ் புதிய அதிபராக வருகிறார். குருசேவ் ஆட்சியிலிருந்து அகற்றப்படுகிறார். பிரெஸ்னேவினுடைய வருகையோடு அவர் மிக முக்கியமான ஒரு விடயத்தை கையாண்டிருந்தார். எப்படி குருசேவ் ஸ்டாலினுடைய தடங்களை அளித்தாரோ அதே நிலையில் பிரெஸ்னேவ் குருசேவினுடைய தடங்களை அளிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டார். அவருடைய கொள்கைகளை பின்பற்றாமல் புதிய கொள்கையினூடாக அதே நேரத்தில் கம்யூனிசத்தை பரப்ப வேண்டும், அதே நேரத்தில் ஒட்டுமொத்த நாடுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு வித்தியாசமான நடைமுறைகளை கையாள தொடங்குகிறார். இருந்தாலும் சோவியத்துடன் சீனா மிகப்பெரிய ஒரு பிளவை சந்திக்கிறது. சீனாவுக்கு பல்வேறு செயற்பாடுகளில் அதிருப்தி ஏற்படுகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு சோவியத் யூனியனில் இருக்கின்ற பல்வேறுபட்ட நாடுகள் சீனா ஆதரவோடு எப்படியாவது அதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். அதே போன்றுதான் ஐரோப்பா முழுவதும் ஐரோப்பிய யூனியன் என்கின்ற ரீதியில் புதியதொரு யூனியன் உருவாக தொடங்குகிறது. ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த பல்வேறுபட்ட நாடுகள் பொருளாதார ரீதியாக மிக உயர்ந்த இடத்தை அடைவதற்காகவும் ஒட்டுமொத்த நாடுகளிலும் தங்களுடைய வளங்களை மிக சரியாக பயன்படுத்தி உற்பத்திகளை பெருக்கி மொத்த தேசிய உற்பத்தியை அதிகரித்து நாடுகளின் உதாரணமாக நாங்கள் மாற வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட நாடுகள் கூட்டாக இணைந்து ஐரோப்பிய யூனியனை உருவாக்குகிறார்கள். இன்று வரை ஐரோப்பிய யூனியன் என்பது மிகவும் பேசப்படுகின்ற ஒரு யூனியனாக இருக்கிறது. அதிலிருந்து அண்மையில் பிரிட்டன் வெளியேறியிருந்தது வேறு வரலாறு. அது பற்றிய விரிவான தகவல்களை இன்னும் ஒரு தடம் நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். குறிப்பாக இந்த ஐரோப்பிய யூனியன் உருவாகும் பொழுதே சோவியத் யூனியன் பிளவுபடுவதற்கான அடித்தளம் இடப்பட்டு விட்டது. பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சோவியத் யூனியன் சந்திக்க தொடங்கியிருந்தது. இருந்தாலும் கூட அணு ஆயுதத்தினூடாக புதியதொரு பிரச்சனை, அதாவது போரை உருவாக்கி விடுவார்களோ என்கின்ற பதட்டம் மட்டும் மக்கள் மனதிலிருந்து நீங்காமல் இடம்பெற்றுக் கொண்டே இருந்தது. பிரெஸ்னேவ் நிக்சனை சந்திக்கிறார். இருவர்களும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகிறார்கள். இரு அரசு தலைவர்களும் ஒரே ஒரு விடயத்தை கையில் எடுக்கிறார்கள். மீண்டும் ஒரு உலக
போரை மக்கள் சந்தித்துவிடக் கூடாது. அணு ஆயுதம் அடுத்த கட்ட நகர்வாக பல்வேறுபட்ட அழிவுகளை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அவர்களுக்கிடையில் ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகிறது. அணு ஆயுத பயன்பாட்டை நிறுத்த வேண்டும். ஒவ்வொரு நாடுகளிலும் தங்களுடைய ஆயுத படைகளை நிறுத்தி வைத்திருப்பதும் ராணுவத்தை நிறுத்தி வைத்திருப்பதிலிருந்து நாம் வெளியேற வேண்டும். செம்படைகளை நீங்கள் அகற்றுங்கள், எங்களுடைய ராணுவ வீரர்களை நாங்கள் அகற்றுகிறோம். இந்த அணு ஆயுதத்தினூடாக எந்த ஒரு போரும் பிளவும் பிரச்சனைகளும் வந்துவிடக் கூடாது என்கின்ற ரீதியில் பல்வேறுபட்ட உபாயங்களை பேசி தீர்மானித்துக் கொள்கிறார்கள். அதே போன்று பிரஸ்னேவுக்கு ஒரு கடமை இருந்தது. அதாவது பொருளாதார ரீதியாக வீழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்ற எமது நாட்டையும் எமது அரசாங்கத்தையும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கான உபாயங்களை கையாள வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் பொழுது மிகவும் சிறப்பாக சிந்தித்து செயற்பட தொடங்குகிறார்கள் இரு வல்லரசு நாடுகளும். என்ன நடந்தது அந்த காலகட்டத்திலே, எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டன, குறிப்பாக ஐரோப்பிய யூனியன் எவ்வாறு தோன்றுகிறது, சோவியத் யூனியன் எப்படி பிளவுபட ஆரம்பிக்கிறது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். ஆயிரத்து 1964 ஆண்டு சோவியத் பல உள்நாட்டு அரசியல் குழப்பங்களை எதிர்கொண்டது. குருசேவ் பதவி நீக்கப்பட்டு லியோனிட் பிரஸ்னேவ் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் உடனடியாக ஸ்டாலினின் அடையாளங்களை அளிக்கும் திட்டங்களில் காணப்பட்ட ஒரு சில தீவிரமான நடைமுறைகளை மாற்றியமைத்தார். பரந்துபட்டு காணப்பட்ட அதிகாரங்கள் மீண்டும் ஓரிடத்திற்கு, அதாவது சோவியத் தலைவரின் கீழ் கொண்டு வரப்பட்டது. மேலும் சோவியத் யூனியனின் முன்னாள் தலைவர் குருசேவுக்கு எஞ்சியிருந்த ஒரு சில அதிகாரங்களும் அகற்றப்பட்டன. இதன் விளைவாக நாட்டில் அரசாங்கத்தின் தலையீடு அனைத்து துறைகளிலும் அதிகரித்தது. அதனுடன் சேர்த்து ஊழலும் வளரத் தொடங்கியது. அரசாங்கத்திற்கு சார்பானவர்கள், அரசியல்வாதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட்டனர். கட்சி உறுப்பினர்களின் பதவிக்காலம் எல்லையற்றதாக நீடிக்கப்பட்டது. இதன் காரணமாக வயது முதிர்ந்த பலரும் வெளியீடு புதிய எண்ணங்கள் ஏதுமின்றி வெறுமனே பதவியை வகித்து வந்தனர். பதவியில் இருக்கும் போதே வயது முதிர்ச்சி காரணமாக உயிரிழந்தனர். இது மிகப்பெரிய பிரச்சனையாக அந்நாட்களில் பார்க்கப்பட்டது. பிரஸ்னேவின் 18 வருடகால ஆட்சி வளர்ச்சிகள் ஏதுமற்று அதிக தேக்க நிலை நிறைந்ததாக காணப்பட்டது. பொருளாதாரத்தில் புதிய எண்ணங்கள், புத்துருவாக்கங்கள் முற்றாக நின்று போனது. சோவியத் யூனியனில் அங்கம் வகித்த ஒரு சில கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் தமது குடிமக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கூட தேவையான நிதியின்றி வங்குரோத்து நிலையை எட்டியிருந்தன. தொடர்ந்து மக்களின் வாழ்க்கை தரம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தபடியால் கம்யூனிசத்தின் மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கை படிப்படியாக குறையத் தொடங்கியது. இதன் காரணமாக சோவியத் யூனியன் முழுவதும் ஆட்சியாளர்களுக்கு எதிரான கருத்தலை உருவாகியிருந்தது. KGB உளவாளிகளினால் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டனர். ராணுவம் வீடுகளுக்கு சென்று சோதனை செய்வதும் திடீர் கைது நடவடிக்கைகளும் நாளாந்த காட்சிகளாக மாறியிருந்தன. ஆட்சி மாற்றம் அல்லது புரட்சிகரமான கதவுகள் திறக்கப்படும் நேரத்திலெல்லாம் சோவியத் ராணுவம் அந்த நடவடிக்கைகளை முளையிலேயே கிள்ளி எறிந்து அடக்கியது. செக்கோஸ்லோவாக்கியாவில் 1968 ஆண்டு இடம்பெற்ற மக்கள் போராட்டங்கள் பிராகு வசந்தம் என அழைக்கப்பட்டது. தொடர்ச்சியான விடுதலை போராட்டங்கள் மக்களால் நாடளாவிய ரீதியில் நடத்தப்பட்டது. இந்த போராட்டங்களை அலெக்சாண்டர் டுபச்செக் முன்னின்று வழிநடத்தினார். எனினும் இந்த மாற்றங்களை கண்ட பிரஸ்னேவ் போராட்டங்கள் சோவியத் யூனியனின் ஏனைய பகுதிகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என அஞ்சினார். செக்கோஸ்லோவாக்கியாவின் எழுச்சியை கட்டுப்படுத்துவதற்காக 2,50,000 படையினரை அனுப்பி வைத்தார். இதன் மூலம் மக்கள் புரட்சி முற்றாக கட்டுப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து பிரஸ்னேவ் பல அரசியல் சீர்திருத்தங்களை சோவியத் யூனியனில் கொண்டு வந்தார். பிரஸ்னேவ் கோட்பாடு என அழைக்கப்பட்ட இந்த நடைமுறையின்படி சோசலிச பொருளாதார முறையில் இயங்கும் எந்த ஒரு நாடாவது முதலாளித்துவ பொருளாதாரத்தை நோக்கி செல்வது அவதானிக்கப்பட்டால் சோவியத் ரஷ்யா அந்த நாட்டின் செயற்பாடுகளில் தலையீட்டை மேற்கொள்ளும் என அவர் அறிவித்தார். எனினும் செக்கோஸ்லோவாக்கியா மீதான முற்றுகை சோவியத் தலைமைக்கு வேறு விதமான தலைவலியை உண்டாக்கியிருந்தது. ஆரம்பத்தில் கிளர்ச்சி உடனடியாக முடிவுக்கு வந்ததாக தோன்றினாலும் செக்கோஸ்லோவாக்கியா மக்கள் சோவியத் செம்படைக்கு எதிராக அணி திரண்டனர். சோவியத் ராணுவத்திற்கு போராட்டங்களை ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு 8 மாத காலம் தேவைப்பட்டது. தொடர்ந்து இடம்பெற்ற போராட்டங்கள் மற்றும் அதன் மீதான அடக்குமுறைகள் காரணமாக சோவியத் ராணுவத்தின் பெயர் உலகளாவிய ரீதியில் தினசரி பத்திரிகை செய்தியாக மாறியது. இதன் விளைவாக சர்வதேச ரீதியில் சோவியத்தின் இந்த எதேச்சதிகார போக்கு கடும் கண்டனத்திற்கு உள்ளாகியது. கம்யூனிச நாடுகளான யூகோஸ்லோவியா, ருமேனியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் கூட சோவியத்தின் இந்த சர்வாதிகார போக்கை கடுமையாக கண்டித்தன. கம்யூனிச தலைவரான விளாடிமிர் லெனினின் கல்லறைக்கு முன்பகுதியில் கூட போராட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் இடம்பெற்றன. பனிப்போர் சூழ்நிலை மேற்குலக சமூகங்களிலும் நேர் எதிரான மாற்றத்தை உருவாக்கியிருந்தது.
ஐரோப்பா அதுவரை தான் அனுபவித்திராத சமாதானத்தையும் செல்வ வளத்தையும் பெற்றுக் கொண்டிருந்தது. மார்ஷல் திட்டத்தின் அடிப்படையில் இடம்பெற்ற பொருளாதார சீர்திருத்தங்கள் காரணமாக ஐரோப்பிய நாடுகள் பல நன்மைகளை பெற்றன. மேற்கு ஜெர்மனியில் அமைந்திருந்த முதலாளித்துவ பொருளாதார அரசு ஏனைய ஐரோப்பிய நாடுகளுடன் இணைந்து செயற்திட்ட பிராந்திய ரீதியிலான பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்தது. ஐரோப்பிய உருக்கு மற்றும் நிலக்கரி உற்பத்தி நாடுகளின் கூட்டமைப்பு 1951ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதன்படி பிரான்ஸ், இத்தாலி, பெல்ஜியம், நெதர்லாந்து, லக்சம்பர்க் மற்றும் மேற்கு ஜெர்மனி ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய பொருளாதார கூட்டமைப்பு புதிதாக தோற்றம் பெற்றது. இந்த 6 நாடுகளும் ஒன்றிணைந்து ஐரோப்பாவின் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்தின. கண்டம் முழுவதும் புதிய முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டு புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சி மற்றும் அபிவிருத்தி என்பன வேகம் பெற தொடங்கின. அத்துடன் சமூக காரணிகளான சிறந்த சம்பள கொடுப்பனவுகள், உயர்தரமான கல்வி, சிறந்த சுகாதார மற்றும் மருத்துவ வசதிகள் மற்றும் குறைவான வேலையின்மை வீதம் ஆகிய நன்மைகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு கிடைக்கத் தொடங்கின. இந்த 6 நாடுகளின் பொருளாதார கூட்டமைப்பு எதிர்காலத்தில் ஐரோப்பிய யூனியன் எனும் அமைப்பை தோற்றுவிப்பதற்கான அடித்தளத்தை ஏற்படுத்தியது. மேற்குலக நாடுகள், குறிப்பாக மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் காணப்பட்ட பொருளாதார வளர்ச்சி மற்றும் மக்களின் உயர்மட்ட வாழ்க்கை தரம் என்பவற்றை கிழக்கு ஐரோப்பிய மற்றும் கீழைத்தைய நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது வேறு வேறு படிநிலைகளை கொண்டிருந்தது. கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் கம்யூனிசத்தின் கட்டுப்பாட்டில் மிகவும் மெதுவான முன்னேற்றத்தை அடைந்து வந்தன. அத்துடன் எண்ணற்ற அரசியல் குழப்ப சூழ்நிலைகளும் அவர்களை சுற்றி காணப்பட்டது. இது தொடர்ச்சியாக அந்த நாடுகளை சமாதானமின்றி நெருக்கடியின் மத்தியில் வைத்திருந்தது. அத்துடன் பனிப்போரின் ஆரம்ப காலகட்டங்களில் மேற்கத்திய நாடுகளில் காணப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மக்களிடையே கிடைக்கப்பெற்ற ஆதரவு கால ஓட்டத்தில் முற்றாக நின்று போயிருந்தது. கிட்டத்தட்ட மேற்குலக நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அனாதரவான நிலையில் கைவிடப்பட்டிருந்தன. கம்யூனிசம் இன்னும் முதலாளித்துவத்தை எதிர்க்கும் சக்திமிக்க கருவியாக உள்ளதா என்ற கேள்வி பலரது மனதிலும் எழத் தொடங்கியிருந்தது. மறுபுறம் அமெரிக்கா 1968இல் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற போருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், அரச பாதீட்டில் அதிகரித்து செல்லும் போர் மற்றும் இராணுவ கட்டமைப்புகளுக்கான செலவுகள் மற்றும் வெல்ல முடியாத போராக மாறிய வியட்நாம் போர் கற்றுக் கொடுத்த அனுபவ பாடம் என்பவற்றின் அடிப்படையில் அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் சோவியத் யூனியனுடன் நிலைத்தன்மையான சமாதான உறவை பேணுவதற்கு விரும்பினார். 1969ஆம் ஆண்டு பிரெஸ்னேவுடன் தந்திரோபாய ரீதியிலான ஆயுத கட்டுப்படுத்தல் உடன்படிக்கை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தார். இந்த ஆயுத குறைப்பு நடவடிக்கைகளுக்கான ஒப்பந்தத்தின் அம்சங்களை ஆராய்ந்த பிரெஸ்னேவ் அமெரிக்காவுடன் இணக்கமாக செயற்படுவதற்கு ஆர்வம் தெரிவித்தார். காரணம், பனிப்போர் நெருக்கடிகளை குறைப்பதன் மூலம் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஏனைய கம்யூனிச நாடுகளில் காணப்பட்ட குழப்பமான சூழ்நிலையை முகாமை செய்வதற்கான அவகாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என நம்பினார். சால்ட் என அழைக்கப்பட்ட இந்த உடன்படிக்கையின் முதலாவது கட்ட ஒப்பந்தம் 1972 மே மாதம் கைச்சாத்திடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின்படி 2 தரப்பும் கண்டம் விட்டு கண்டம் தாக்கும் ஏவுகணைகள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஆகியவற்றின் உற்பத்தியை நிறுத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. வல்லரசு நாடுகளான சோவியத் மற்றும் ஐக்கிய அமெரிக்கா ஆகிய இரண்டும் தமது பயணங்களை சரியான முறையில் மேற்கொள்வது என்ற முடிவும் பேச்சுவார்த்தையின் முடிவில் எட்டப்பட்டது. மேலும் 2 தரப்பினரும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடும் சூழ்நிலைகளையும் தவிர்ப்பதற்கான ஏற்பாடுகள் இந்த ஒப்பந்தத்தின் போது இணங்கிக் கொள்ளப்பட்டன. மிகவும் முக்கியமான அம்சமாக எந்த வகையிலும் அணு ஆயுத போர் இடம்பெறக்கூடாது என 2 நாடுகளும் முடிவு செய்தனர். இந்த குறிப்பிட்ட காலப்பகுதி பிரெஞ்சு சொல்லான டிடென்டே என அழைக்கப்படுகிறது. அதாவது 2 நாடுகளுக்கிடையிலான முறுகல் நிலை குறைக்கப்பட்டு சமாதான சூழ்நிலை காணப்படும் காலமாக இது விளக்கப்படுகிறது. எத்தனை ஆச்சரியங்கள், எத்தனை அதிர்ச்சிகள்! ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வையும் பார்க்கும் பொழுது அல்லது ஒவ்வொரு நாட்டிலும் இடம்பெற்ற ஒரு விடயங்கள், அதாவது உள்நாட்டு போர்களை பார்க்கும் பொழுது இவைகள் அனைத்திலும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தலையிட்டு இருக்கின்றன. இவர்களுடைய பங்கு இல்லாமல் ஒரு நாட்டில் கிளர்ச்சி என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்கின்ற ரீதியில் தான் தொடர்ச்சியாக பிரச்சனைகள் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கு நிகழ்காலத்திலும் வெனிசுலாவில் இடம்பெறுகின்ற பிரச்சனை, தாய்வானில் இடம்பெறுகின்ற பிரச்சனை, அதே போன்று ஆப்பிரிக்க நாடுகளிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பிரச்சனை, ஹாங்காங்கில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பிரச்சனை, தொடர்ச்சியாக மத்திய கிழக்கு நாடுகளிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற விடாத இந்த பிரச்சனைகள் தொடர்பாக நாம் பேசும் பொழுது இவைகள் அனைத்திலும் அமெரிக்காவின் தலையீடும் ரஷ்யாவின் தலையீடும் இல்லாமல் இந்த பிரச்சனைகள் என்பது முடிவுறாது. முடிவுற வேண்டுமாக இருந்தால் இவர்கள் இருவரும் தங்களுடைய முதன்மை அந்தஸ்தை அடைந்து கொள்வதற்காக பல்வேறுபட்ட நாடுகளை இலக்காக கொண்டு ஒரு பக்கம் கம்யூனிசத்தை பரத்துவதற்கும் இன்னும் ஒரு பக்கம் முதலாளி
முதலாளித்துவத்தை பரப்புவதற்குமாக இடம்பெற்ற பல்வேறுபட்ட நடவடிக்கைகளுடைய விளைவுதான் இன்னும் பல நாடுகள் அபிவிருத்தி அடைவதற்கும் இன்னும் முதன்மை மட்டத்தை அடைந்து வருவதற்குமான போராட்டங்களிலேயே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. இதற்கு உதாரணமாக நிகழ்காலத்தில் நான் கூறியது போல பல நாடுகளில் நிகழ்காலத்தில் இடம்பெற்றுக் கொண்டு 21ஆம் ஆண்டிலும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் சண்டையிட்டுக் கொண்டுதானே இருக்கின்றன. சீனாவும் இவர்களோடு ஆதரவு கரம் நீட்டி சண்டையை இட்டுக் கொண்டுதானே இருக்கின்றன. இஸ்ரேல் புதிய புதிய பிரச்சனைகளை தோற்றுவித்துக் கொண்டுதானே இருக்கின்றன. இவர்கள் யார் கம்யூனிசத்தை பின்பற்றுகிறார்கள், இவர்களில் யார் முதலாளித்துவத்தை பின்பற்றுகிறார்கள், அல்லது கம்யூனிசமும் முதலாளித்துவத்தையும் தாண்டி மூன்றாவதாக ஒரு விடயம் இருக்கிறதா? நீங்கள் கேட்கும் அத்தனை கேள்விகளுக்குமான விடையோடு அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கிறேன். அதே போன்று நிகழ்காலத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் நான் உங்களுக்கு கூற வேண்டும். குறிப்பாக இப்பொழுது மிக முக்கியமாக G20 மாநாடு, அதே போன்று COP26 மாநாடு இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக அரச நாட்டு தலைவர்கள் பேசியிருந்தார்கள். அதில் மிக மிக முக்கியமானது இந்த பருவநிலை மாற்றம். பருவநிலை மாற்றத்தினூடாக நாம் மிக முக்கியமான சில விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். உலகம் எப்படி இப்பொழுது சுழன்று கொண்டிருக்கிறது, நாம் சுவாசிக்கும் காற்று என்பது இப்பொழுது தூய்மையாகத்தான் இருக்கிறதா? நாடுகள் இவ்வாறான ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது பூமி மனிதன் வாழ்வதற்கு தகுந்த இடமாகவே எதிர்காலத்தில் இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வி இப்பொழுது இந்த காலநிலை மாற்றத்தினூடாக எழுப்பப்பட்டிருக்கு. இது தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட வருடங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட இப்பொழுது எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டிருக்கிறது, சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளும் பருவநிலை மாற்றம் தொடர்பாக சிந்திக்க வேண்டும். எப்படியெல்லாம் நாம் சில வழிமுறைகளை கையாளுகிறோம், சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம், அதே நேரத்தில் நாட்டில் இடம்பெறுகின்ற இந்த காலநிலை பருவநிலை மாற்றம் தொடர்பான சிந்தனை ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஏற்பட வேண்டும். அதை தான் மிக முக்கியமாக ஐக்கிய நாடுகள் சபையிலே உரையாற்றும் பொழுது எமது நாட்டினுடைய ஜனாதிபதி கூட பருவநிலை மாற்றம் தொடர்பாக பேசும் பொழுது பல்வேறுபட்ட விடயங்களை கூறியிருந்தால் நாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். இந்த மாநாட்டிலே பல்வேறுபட்ட முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இவை தொடர்பாக சமூக வலைதளங்களிலும் செய்தித்தாள்களிலும் நீங்கள் தேடி படிக்க வேண்டும். இந்த பருவநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் தொடர்பாக அதிகமாக தேடி படித்து நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள். இதிலிருந்து எப்படி எமது நாட்டையும் உலகையும் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் கூறி இந்த வாரம் உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நான் லவேந்திரன் ஜனநாயகன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தடம், வரலாற்றின் மறுபக்கம்.